பைத்தியம் மட்டும் பேசிட்டு இருக்கிற. நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமாடி? ஆபீஸ்க்கு நேரம் வச்சு கிளம்புற. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. எம்மா தாயே, அத பண்ணு. டைவர்ஸ் பண்றாளாம் டைவர்ஸ். இவன் என்னை விட்டு போவாளா? ஒரு மனுஷன் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு போறீங்க. இருங்க உங்களை வச்சுக்கிறேன். ஏகா குஷ்பகா, ஏகா வக்கீல பார்க்க போற வரையா நீ? ஏகா இன்னும் 1/2 மணி நேரத்துல கிளம்பிடுவாக்கா. உடனே வாங்க என் கூட. இன்னைக்காவது கேஸ் வருமா? வீட்ல யார் இருக்கீங்க? உள்ள வரலாமா? கேஸ் வந்துச்சு. வணக்கம்ங்க. இது வக்கீல் வீடுன்னு சொன்னாங்க. வக்கீல் இருக்காங்களா? நான் பார்க்கலாமா? நான் தான் வக்கீல். என்ன பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? ஏகா இந்த வக்கீலாமா? இந்த ஆள் பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையாக்கா. கோயில்ல ஏதோ மணியாட்டம் இருக்கறான். ஏய் கம்மன் இருடி, அந்த ஆள் காதுல விழ போகுது. இந்த ஆள் தாண்டி வக்கீல். நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன். என்னமோக்கா 1.5 வேட்ச் கேட்டு வந்திருக்கிற. டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான்ல? ஏய் என்ன நம்பி வந்துட்டீடி, நம்மடி. என்னமோ சொல்ற. சரி பாப்போம். ஐயா வணக்கமுங்க. ஐயாவா? சார்னே கூப்பிடுமா? எனக்கு வயசு ஒன்றும் அப்படியெல்லாம் ஆகல. சார் டைவர்ஸ் விஷயமா வந்திருக்கோம் சார். டைவர்ஸா? யாருக்குமா? அந்த ஆண்டிக்கா? ஆண்டியா? ஏ நான் இந்த ஆளுக்கு ஆண்டியா? அந்த என் தாத்தா மாதிரி இருக்கான். எனக்கு தேவையாடி இதெல்லாம். நீ தான் நல்ல வக்கீல்னு கூட்டிட்டு வந்த, அனுபவி. சார் எனக்குங்க டைவர்ஸ் விஷயமா வந்திருக்கிறேன். ஓ டைவர்ஸ் விஷயமா வந்திருக்கீங்களா? சரி சரி, ஃபர்ஸ்ட் உட்காருங்க. எதுவா இருந்தாலும் முன்னுக்கூட்டியே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரணுமா? ஏங்க சார், அப்பதான் நீங்க வீட்ல இருப்பீங்களா இல்ல ஏதாவது வேலை விஷயமா வெளிய போயிருவீங்களா? சே 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 சே, நமக்கு வெளிய என்ன வேலை? வீட்ல தான் இருப்ப. வரும்போது ஒரு டீயை போட்டு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இருந்திருப்ப. நீங்க சட்டு போட்டு இப்படி வந்து நின்னீங்கன்னா என்ன பண்றது? ஏக்கா இந்த ஆள் உண்மையிலேயே வக்கீல் தானா? விசாரிச்சியா? எனக்கு என்னடி தெரியும். என் வீட்டுக்காரே இந்த ஆள் தான் வக்கீல்னு நம்பர் வாங்கி வச்சிருந்தாரு. நானும் உனக்கு கொடுத்தேன். இந்த ஆள் பேசுறத பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையே. என்னங்க முணுமுணு பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசுறத பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலன்னு தானே? அது வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, வந்ததுல இருந்து அந்த ஆண்டி ஒரே ஷாக்லயே இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள ஷாக்க குறைக்க சொல்லுங்க. அக்கா கொஞ்சம் வாயை மூடுக்கா. ஏய் அந்த ஆள் இன்னொருக்கா நீ ஆண்டின்னு சொன்னா நான் என்ன பண்ணனும் எனக்கு தெரியாதாக்கோ. சரி சரி விடுங்க, மேட்ருக்கு வருவோம். எதுக்கு டைவர்ஸ்? உன் புருஷன் வேற யார் கூடயோ தொடர்புல இருக்கிறானா? அப்படி மட்டும் இருந்தா தொட்டப்பு கொடி எடுத்து பிச்சிரும் பிச்சு. அப்புறம் உன் புருஷனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சாமா? அது வேணா கொஞ்சம் இருக்குது. ஆனா முழு பைத்தியமா இன்னும் நான் கண்டுபிடிக்கல. அப்புறம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்களா? வரதட்சணை என்கிட்ட கேட்டுருவாங்களா? அம்மா மாடி உண்டலன் பண்ணிர மாட்டே. ஐயோ வேற என்னதாமா பிரச்சனை? ஆனா நீங்க வேற என்ன சொன்னாலும் என்ற வேஸ் கேட்கவே மாட்டேங்கறாரு. எப்ப பாரு எதுக்கு பேசுறாரு. சொன்ன பேச்சு கேக்குறதே இல்ல. அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு என்ன திட்டுறாரு. படிக்காதவன் குத்தி காமிக்கிறாரு. இதுக்கு தான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஒரேடியா அவரை பிரிஞ்சு என்ற வேலையை பாக்குறேன். என்ன அமைதியாயிட்டீங்க? இருமு பாத்தா அவர் ஏதோ யோசிக்கிறாரு. பாயிண்ட் வரட்டும் யோசிச்சிட்டு இருக்காரு போல. ஏமா புருஷங்காரன் அடிக்கிறான் உதைக்கிறான் டைவர்ஸ் கேட்டா பரவாயில்ல. வரதட்சணை கேட்டு மாமியாக்காரி குடும்பப்படுத்துறான்னு சொன்னா பரவாயில்ல. இல்ல உன்ற புருஷனுக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நீ என்னமா புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் கோர்ட்ல டைவர்ஸ் தர மாட்டாங்கம்மா. இங்க வாருங்க, கோர்ட்ல இதுக்கு டைவர்ஸ் தர மாட்டாங்க. இதுக்கு டைவர்ஸ் தருவாங்கன்னா தெரிஞ்சல நாங்க வர முடியாது. எனக்கு என்ற புருஷனுக்கு ஆக மாட்டேங்குது. வெட்டி விட்டுருங்க. அம்மா அப்படியெல்லாம் வெட்டி விட முடியாதுமா. இது என்ன கிராமத்து பஞ்சாயத்தா பிடிக்கலாம் வெட்டி விடுறதுக்கு? அந்த மாதிரிலாம் கோர்ட்ல பண்ண மாட்டாங்க. சரியான காரணம் இருந்தா தான் புருஷனை டைவர்ஸ் பண்ணணும். சரி அப்ப நான் இதுக்கு என்ன பண்றது? ஒண்ணு உன்ற வீட்டுக்கார் மேல பொய் வழக்கு போடணும். அப்படி இல்லையா உன் வீட்டுக்காருக்கே கோவம் வந்து உன்னை அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு. அதை நம்ம வீடியோவா எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ணா இம்மீடியட்டா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏக்கா இவர் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணாதானே டைவர்ஸ் கிடைக்கும். முத நீ டைவர்ஸ் வாங்கு, அப்புறம் பின்னாடி நானும் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நிஜமாவாக்கா? நிஜமாத்தா. உமாவும் எப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. முத நீ டைவர்ஸ் வாங்கிட்டீனா பின்னாடி நாங்களும் வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப சரிக்கா. சார் நான் வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்துட்டு வரேங்க. எனக்கு உடனே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. சரிம்மா, அதுக்கு முன்னாடி வக்கீல் ஃபீஸ் ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டு போ. என்ன 5000? 5000 இருந்தா நான் எதுக்கு இங்க வர? அந்த ஆள்கிட்ட காசு கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் தான் அவனை டைவர்ஸ் பண்ணலான்னு வந்தேன். நீங்க காசு ஃபீஸ் கேட்டீங்க, அப்புறம் உங்களை டைவர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குமாக்கோ. வர ஒரு டைவர்ஸ்க்கு காசு கேட்பாங்களா? ரொம்ப அநியாயமா இருக்குது. சார் அவ புரியாம போயிட்டு இருக்கா. வீடியோ எல்லாம் எடுத்து வந்து தருவா. நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, மொத்தமா கவுன்சிடலாம். சரியா? நிஜமா காசு கொடுப்பாங்களாமா? ஐயோ சார், அவகிட்ட காசுலாம் இருக்குது. நான் வாங்கி தரேன். ஏடா சீக்கிரமா வாக்கா போய் வீடியோ எடுக்கணும். சரிங்க வக்கீல் சார், நாங்க போயிட்டு வரோம். இந்த லூசுங்களை கட்டிட்டு இருக்கானுங்களே, அவனுங்களுக்கு கோயில் கட்டணும்.
ஏய் நில்லடி, எங்கடி போய் சுத்திட்டு வர? அப்படியே இந்த வீட்டுல ஆளையவே காணோம். ஆஹா, இந்த மனுஷனுக்கு கோவம் வருது. நல்லா கோவப்படுத்தி அடிக்க வச்சிடணும். நிம்மதியா கடைக்கு கூட போக கூடாதா? அந்த சோதனை கூட எனக்கு இல்லையா? ச்சே. ஓ, கடைக்கு தான் போனியா? சரி சரி, போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. இவ்வளவு சப்புன்னு போயிடுச்சே. என்னது? டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். போன ஜென்மத்துல டீ கடைக்காரனா பிறந்திருப்பான் போல. எப்ப பாரு டீயை போடு டீயை போடு டீயை போடுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காப்ல. என்னடி அங்க முடுமுடுப்புல பாரா, திரும்பி பக்கம் போறா. ஏய் என்னடி சத்தம்? இவள ஏய் என்னடி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கு? என்னடி சத்தம்? ஆஹா, மனுஷன் கோவத்துல தான் இருக்காப்ல. நல்லா கோவத்தை ஏத்தி சண்டை இழுத்து வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் புடுங்கி கோட்டு கொண்டு போய் கொடுத்துடணும். ஒண்ணுமில்ல, டீ போடலான்னு வந்தேன். டம்ளர் தட்டி கீழே விழுந்து உடஞ்சிச்சு. என்ன இப்போ முறைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ ஏதோ கோவத்திலே இருக்கிற போல. போய் ரெஸ்ட் எடு. என் டீயே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் போய் வேலையை பாக்குறேன். ஐயோ, காரியமே கெட்டு போச்சு. ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. என்ன அப்படியே தனியா பேசிட்டே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணுமில்ல, சமையல் கட்டு வரைக்கும் எதுக்கு வந்தீங்க? சண்டை போட வந்தீங்க. ஒழுங்கா சண்டை போடுங்க. சண்டை போடணுமா? என்னடியாச்சு உனக்கு? மாமா, சண்டை போடணும் முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. அப்ப சண்டை போடுங்க. பேச போறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏ, சண்டை போடலாம் நான் வரல. நீ என்னத்தையே போட்டு உடச்சுக்கிட்டு இருந்தியே, என்னன்னு பாக்கலான்ட்டு வந்த. போ, நீ ஏதோ கோவத்திலே இருக்கிற. போய் தூங்கி எந்திரி, சரியா போயிடும். கிறங்க முடிச்சவன் என்னவோ மனசுல வச்சு பேசிட்டு இருக்கிறா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஐயோ, காரியமெல்லாம் கெட்டு போச்சே. எப்ப பாரு ஏதாவது ஒண்ணுனா கண்ட மாதிரி திட்டுவாப்ல. இன்னைக்கு என்னன்னு தெரியல, மனசு பொறுமையாவே போறாப்ல. இல்ல இப்படி விடக்கூடாது. போய் ஏதாவது சண்டை இழுக்கணும். மாமா நில்லுங்க. மாமா, ஏடி என்னடி பிரச்சனை உனக்கு? எப்ப பாரு படிக்காதவ பட்டிக்காடு இப்படியே திட்டுவீங்களா? இன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிட போறீங்க. ஏய் என்னடி ஆச்சு? திட்ட சொல்ற? திட்ட மட்டும் இல்ல, உங்களுக்கு கோவம் வந்து கையோங்கிட்டு வருவீங்கல்ல, இனி கையோங்கிட்டு வாங்க. என்ன அடிங்க. போச்சு, முத்தி போச்சு. பைத்தியம் புடிச்சு தெரியாதடி. உன்னை ஒன்று போய் ஊர்ல விட்டாதான் சரியா வரும். உங்க அம்மாவை வேப்பில் அடிக்க சொல்லணும். இங்க பாருங்க மாமா, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சொல்லிட்டேன் நானு. எனக்கு தெரியாது இப்ப நீங்க என்ன அடிக்கிறீங்க. என்னது? அடிக்கணுமா? ஆமா, அடிக்கணும். நீங்க அடிச்சாதான் டைவர்ஸ் கிடைக்கும். டைவர்ஸா? ஆமா, உங்க டைவர்ஸ் பண்ணனும் வக்கீல் கிட்ட போனேன். வக்கீல் தான் சொன்னாரு, உன புருஷன் அடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்துட்டு வா, அப்பதான் டைவர்ஸ் பண்ண முடியும்னு. அத நானும் அப்பல இருந்து வீடியோ எடுக்க முயற்சி பண்றேன். நீங்க என்ன அடிக்கவே மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா மக்களே, என் பொண்டாட்டிக்கு அறிவு ஒழுகி ஓடிக்கிட்டு இருக்கு. இவளை அடிக்கிற மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணா அதை வீடியோவை எடுத்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பாளாம். இன்னமும் பார்த்து சொல்ற டைவர்ஸ் வேணுமா? ஆமா, டைவர்ஸ் வேணும்டா. உங்களை விட்டு போனாதான் நிம்மதியா இருப்பேன். சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணனும். என்ன அடிங்க. இதுக்கு எதுக்கடி நான் அடிக்கணும்? என்கிட்ட வந்து ஒத்த வார்த்தை சொன்னீங்கன்னா நானே டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பேனே. உன்னை வச்சு கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற பத்தியா? என்ன சொல்லணும்? என்ன, நான் டைவர்ஸ் கடை நீங்க கொடுத்துருவீங்களா? அப்புறம் எதுக்கு குஷ்பக்கா வக்கீல போய் பாருன்னு சொன்னாங்க? உன் கூட இருக்கிறவங்க யாருக்கும் அறிவே கிடையாது. என்கிட்ட கேட்டிருந்தா நானே நல்ல வக்கீலா பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. மாமா, நானே ஒரு வக்கீல பிடிச்சிருக்கேன். சூப்பர் வக்கீல். வாங்க, எனக்கு சீக்கிரமா வந்து டைவர்ஸ் கொடுங்க. சரி, நாளைக்கு போலாம். நாளைக்கா? இப்பவே வாங்க, எனக்கு இப்பவே டைவர்ஸ் வேணும். ஏண்டி டைவர்ஸ் கடையில விக்கிற கல்ல பொரியா உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? ஏண்டி உயிரை வாங்குற? நாளைக்கு காலையில போய் பார்க்கலாம்டி, மணி 8 ஆச்சு. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி சரி. ஆனா நாளைக்கு காலையில வக்கீல் கிட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் நீங்க சொல்றீங்க. எனக்கு உங்களை விட்டு போகணும், நிம்மதியா நான் வாழணும், அவ்வளவுதான். ஏம்மா தாயே, உன்னை விட்டு போனாதான் நானும் நிம்மதியா இருப்பேன். காலையில போய் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்றோம். ஆமா, டைவர்ஸ் பண்றோம். அப்புறம் ஒரே ஒரு டவுட் முப்பாத்தா, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருவேன். நீ டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவ. நான் பிள்ளைங்களை ரெடி பண்றது? சரியா தான் சொன்னீங்க. அவங்க என்ன பண்ணலாம்? நான் எங்க அம்மா கூட போற மாதிரி, நீ உங்க அம்மா கூட போற மாதிரி, 2 பிள்ளைங்களும் உங்க அம்மா கூட தான் இருக்கணும். அதனால நீ கூட்டிட்டு போயிரு. எது? இல்ல, பிள்ளைங்க மேல நீ தான் அதிகமா பாசமா இருக்கிற. பிள்ளைங்களை விட்டுட்டுலாம் இருக்க மாட்ட. அதான் நீ வச்சுக்கோன்னு சொல்லலாம் தான். நான் அப்பப்போ வந்து பிள்ளைங்களை பார்த்துப்பேன். ஏயா, என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களெல்லாம் என் கூட அனுப்பி விட்டுட்டு நீ ரொம்ப மாடனா படிச்ச பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ நினைச்சிட்டு இருக்கிறியா? அது மட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. காப்பியில வெஸ்த வச்சு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. உனையெல்லாம் என்ன விட எனக்கு தெரியல. ஏற்கனவே ஒரு பேயை கட்டி படாதவள் பட்டு இருக்க, இதுல இன்னொரு பேய் வேறையா? அந்த தப்பு மட்டும் பண்ண மாட்டான் இந்த பஞ்சவன். அப்புறம் உன் வீணா போன ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடியும் கொடுத்தனமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, ஆன்மீக பயணம் போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
யாரு நீ? ஆன்மீக பயணம். கல்யாணம் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு 4 நாள் போய் இருந்துட்டு வரேன்னு சொன்னாலே நீ அனுப்ப மாட்டேன். எப்பா பாரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சில்க் சுமிதா டான்ஸையும் மும்தாஜ் டான்ஸையும் பார்த்துக்கிட்டு இருப்ப. நீ சாமியாரா போவ. இதை நான் நம்பணுமா? யோ, நான் டைவர்ஸ் கேட்டது கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ டைவர்ஸ் கேட்கற பத்தியா? இதை நான் யோசிக்கணும். நான் முதல்ல ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வந்து அப்புறம் யோசிக்கிறேன். மக்களே, என்ற பொண்டாட்டி டீயை போட்டு குடிச்சிட்டு யோசிக்கலாம்னு போயிருக்கிறா. மிச்ச கதையை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ கண்டிப்பா 11 மணிக்கு வந்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.